ஸோ இந்தியாவில் 20% ஆஃப் தி பீப்புள் தான் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக டெவலப்பிங் ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிமைனிங் 80% ஆஃப் தி பீப்புள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆர்எஸ் பிடெக் முடிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட்லி டெக்னாலஜி இல்லாமல் ஒரு அன்ரிலவெண்ட்டான ரோலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அவங்களாலையும் வந்து ஹை பேயிங் ஜாப் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஜீரோ கோடிங் நாலேஜ் பட் என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த 2 ஸ்கில் இருந்தால் அவங்களாலையுமே ஒரு ஹை பேயிங் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ரோல் என்னென்னா 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த ரோலில் இந்த வீடியோவில் ஒரு 5 ரோல்ஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போதும். ஸோ அதோட க்ரோத், சேலரி எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் பிரியா டாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் கெரியர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்னா டெவலப்பர்ஸ் டீமுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியும். பட் நான் டெவலப்பிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோலுக்கு பற்றி ஐடியா வந்து கம்மியாக தான் தெரியும். ஸோ தெரியலனா நான் அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவலப்பிங் டீமோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். இப்போ அவங்க வந்து நிறைய இஷ்யூஸு, இம்பிடிமெண்ட்ஸு, இல்லை வந்து ரிஸ்க்கு, இல்லை டிபெண்டன்சி, இந்த மாதிரி வித்தின் இன்டர்னல் டீமுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்க தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் லைக் 5 இயர்ஸ். ஸோ மினிமம் வந்து 5 இயர்ஸ் யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகலாம். ஸோ இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகணும்னா சர்டிஃபைட் முடிச்சிருக்கணும். அதாவது சிஎஸ்எம், பிஎஸ்எம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அண்ட் இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து அவங்க டீம் கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி ப்ராடக்ட் ஓனர், ப்ராஜெக்ட் மேனேஜர், குரூப் மேனேஜர், இந்த மாதிரி ஹையர் லெவலில் தான் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கே இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ ஏதாச்சும் டீமுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரும், இல்லாட்டி அவங்க மேனேஜர்ஸ் கூட கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இந்த டைம்லலாம் அவங்க ஹேண்டில் பண்ணோம்னா இந்த குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோட சேலரி என்னன்னா 1 lakh. ஸோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் வேணால் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். பட் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும்னா ஒரு கோடிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி மேனேஜர்ஸ் வந்து யார் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னா, டீம் லீடர். அந்த பர்டிகுலர் டீமை மேனேஜ் பண்ணுற அந்த லீடர் கூட தான் இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியுதா, அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் எதனா வருதா, இப்போ அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து லைவ்ல இருக்கும், எதனா வந்து கஸ்டமர்ஸ் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஸோ எதனா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஆட் பண்ண முடியாது, இல்லை ஆட் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீம் லீட் கூட தான் வந்து அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணுவார். ஸோ அவர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளைம் கூடயோ இல்லை அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி மேனேஜர் கூட அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். ஸோ இதுதான் அவரோட வேலை. அவரோட வேலை என்னென்னா பிளானிங், எக்ஸிக்யூஷன், கோஆர்டினேஷன். ஸோ இது 3 தான். ஸோ ஒழுங்காக அவரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுதான் அவரோட வேலை. ஸோ இதை அவர் அப்ளை பண்ணோன்னா, இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணோன்னா, ஸோ 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இஸ் நாட் ரெக்வயர்ட். நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். அதாவது ஆர்ட்ஸில் பிஜி வரையும் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஇ முடிச்சிருக்கலாம், பிடெக் முடிச்சிருக்கலாம், எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். அண்ட் ஸோ இதுலேயுமே கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் வெரி மேண்டேட்ரி. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்கில் இருக்கோ ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் அப்ளை. ஓகே, இதில் வந்து சேலரி என்னென்னா 1 lakh ப்ளஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் ப்ரீவியஸ்லி எந்த ஒரு கன்சர்ன் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். சர்வீஸ் பேஸ்டாக இருக்கலாம், ஸ்மால் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஸ்டார்ட் அப், நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ஸ்கில் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் ஸோ நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம்.
இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா ஐடி ஆப்ரேஷனல் மேனேஜர். ஸோ ஆப்ரேஷனல் மேனேஜர் என்னன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் மல்டிபிள் டீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேப்டாப், ஸோ நீங்கள் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நெட்ஒர்க் இஷ்யூஸ், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இஷ்யூஸ், இல்லை வந்து எதுனா ஒரு சாஃப்ட்வேரை வந்து அப்கிரேட் பண்ணணும், இல்லை இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை டவுன்கிரேட் பண்ணணும், இல்லை ஒரு சில பேட்சஸை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை இந்த ஆப்ரேஷன் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, இவரு கீழே வந்து 3 டீம் இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இந்த லெவல் 1 என்னன்னா ஸ்மால் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் அவங்களால பண்ண முடியலன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வந்து லெவல் 2க்கு வந்து எஸ்கலேட் ஆகும். ஸோ இந்த லெவல் 2 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் இவங்க கிட்ட பண்ண முடியலன்னா லெவல் 3க்கு வந்து எஸ்கலேட் ஆகும். ஸோ இந்த மூணு குரூப்போட ஒர்க் என்ன பண்றாங்க, ஸோ எந்த மாதிரி டிக்கெட்ஸ் வருது, ஸோ யாரெல்லாம் வந்து அந்த டிக்கெட்ஸ்க்கு வந்து உடனே வந்து ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை ஃபுல்லாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஆப்ரேஷனல் மேனேஜர். ஸோ இவர் வந்து டெக்னிக்கலாகவோ இல்லை இவர் போயிட்டு ஒரு சில லேப்டாப்பில் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் இவர் பண்ண மாட்டார். இவருக்கு வந்து டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 டீமால் பண்ண முடியாததை இவர் பண்ணுவார். இப்போ இவங்களுக்கும் இவர் என்ன பண்ணுவார்னா அடிக்கடி வந்து மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணி இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் டீமுக்கும் வந்து டார்கெட் இருக்கும். ஸோ அதை அந்த டீம் வந்து அச்சீவ் பண்ணுறாங்களா, ஸோ கரெக்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை எதுனா வந்து ட்ராபேக்ஸ் இருக்கா, இல்லை எதனா இன்செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருதா, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஆப்ரேஷனல் மேனேஜர். ஸோ இதுக்கு வந்து ஜீரோ கோடிங் நாலேஜ், ஸோ எனி டிகிரி நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். அண்ட் ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் சப்போர்ட்டில் இல்லை அட்மின் இன்ஜினியர் இல்லை நெட்வொர்க் இன்ஜினியர், ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இந்தியாவில் இந்த ரோல் தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டெவலப்பிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒழிய இந்த மாதிரி ஆப்ரேஷனல் மேனேஜர், சப்போர்ட் ரோல், ஸோ இந்த மாதிரிக்கு வந்து டிமாண்ட் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இப்போ ஆனம் வந்து 1 lakh வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எனி டிகிரி ப்ளஸ் இதில் வந்து கம்யூனிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவை. பட் லீடர்ஷிப் குவாலிட்டி இட்ஸ் நாட் ரெக்வயர்ட், தட் மச் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் கம்பேர்ட் டு அதர் ரோல்ஸ். பட் த ஒன்லி திங் இஸ் கம்யூனிகேஷன். இது வந்து தேர்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா வந்து ஐடி ட்ரெயினர். ஸோ ஐடி ட்ரெயினர்னா என்னென்னா, ஸோ இந்த ட்ரெயினர் அப்படின்னா இப்போது நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, ஒரு 1-on-1 செஷன் வைப்பாங்க, இல்லை ஒரு 3 days செஷன் வைப்பாங்க. அந்த செஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு மெயில் எப்படி வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் வந்து சென்ட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கம்பெனிஸோட பாலிசினா என்ன, ஒரு எப்படி வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் வந்து ஒரு செஷனை அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணி அந்த நியூ ஜாயினுக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து ஐடி ட்ரெயினர். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு ஒரு டெக்னாலஜி தெரியுது அப்படின்னா that technology which is not related to like technical, இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக இல்லாமல் இப்போ வந்து எனக்கு ஒரு அஜைலை பற்றி தெரியுது, இல்லை அஜைல் ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரியுது, நான் வந்து இப்போ நியூ ஜாயினுக்கு சொன்னோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி செஷனை சொல்லி கொடுக்குறவங்க பேர் கூட ஐடி ட்ரெயினர் தான். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சினாரியோ பேஸ் பண்ணி, சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி, இல்லை அவங்க ஒரு டூல் யூஸ் பண்ணி நியூ ஜாயினர்ஸ்க்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஐடி ட்ரெயினர். ஸோ நான் சொன்ன மாதிரி எனி டிகிரி கேன் அப்ளை அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இவங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட ஒர்க்கே இருக்க போகுது. அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும் தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் சேலரிக்கு வந்து 1 lakh or 1 lakh ப்ளஸ். ஏன்னா இந்த ரோலுக்கு வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஐடி ட்ரெயினர். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா வந்து ஐடி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட ஒர்க் என்னென்னா, ஸோ இவர் வந்து 2 பேர்த்துக்கும் ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு பிரிட்ஜ் அந்த மாதிரி இருப்பார். ஸோ யாருன்னா கிளைண்ட் அண்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஓனர். ஸோ அந்த ப்ராடக்டை அந்த கிளைண்ட்டுக்கு எப்படி சேர்க்கலாம், ஸோ அதோட ஐடியாஸ், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட யூஸ்ஃபுல்னஸ், ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த கிளைண்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இந்த சேல்ஸ்
அதோட ஃபீச்சர்ஸ்னா என்ன, அதோட யூசேஜ்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கிளைண்ட் எவ்ரி டே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் கூட கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க, கோஆர்டினேட்டிங்ல இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் கிளைண்ட்ஸை பிடிக்கிறது தான் வந்து இவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிளைண்ட்ஸை கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸ் கொண்டு வர மாதிரி, அந்த அளவுக்கு கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட். ஸோ இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி, இவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த கிளைண்ட்ஸை கம்பெனிக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனாலேயே வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு சம் கமிஷன் போகும், இல்லாட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு ரெவென்யூ வரும். ஸோ இந்த மாதிரி ரோலை ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான் வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ எஸ், ஸோ இதுக்கு வந்து ஜீரோ கோடிங் நாலேஜ், எனி டிகிரி கேன் அப்ளை. அண்ட் ஸோ சேலரி வந்து 1 lakh ப்ளஸ். இந்த நான் டிஸ்கஸ் பண்ணுற இந்த 5 ரோலுக்குமே 1 lakh ப்ளஸ் சேலரி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். த திங் இஸ் கம்யூனிகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் எப்படி நீங்கள் கற்றுக்கலான்னா, நிறைய வந்து சேனல்ஸ் பாருங்கள், யூடியூப் சேனல்ஸில் இங்கிலீஷ் சேனல்ஸ் பாருங்கள், பாட்காஸ்ட் பாருங்கள், நிறைய டாக்குமெண்ட்ரி புக்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த ரூல்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி பேசுகிறோம், எந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஏதாச்சும் ரோட் மேப் வேணுமா இல்லை கைடன்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் திஸ்.